எதிரிகள் சொல்வது தான் நம் வாழ்க்கை, எதிரிகள் பேசுவது தான் நியாயம். அந்த இடத்துல இருந்து தான் நீலிராவை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய நினைவுகளை ஈழத்திலிருந்து வந்த இன்னொரு இளைஞனோடு சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கதையை நாமே சொல்வதற்கான உரிமை, ஒரு அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். கார்த்திக் அண்ட் டீம், அதுக்கு உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்கள் வர்றது கூட பரவாயில்ல, ராணா இதுக்குள்ளே வந்தது தான் எனக்கு ரொம்ப I'm very happy that someone like Rana, who's from a different land where the standards of understanding is very different in terms of the conflict in Elam and understanding. இங்கே நமக்கு நம் மக்கள், நம்முடைய சகோதரர்கள், அவர்களுடைய வலி நம்முடைய வலியாகவே பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆனாலும் சினிமாவின் வாயிலாக அதை சாத்தியப்படுத்திய சௌமித்திரனுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரைட்டராக சௌமித்திரனுடைய அச்சீவ்மெண்ட் இஸ் இம்மென்ஸ். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே வயலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் விஷுவலாக இல்லை வயலன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் ஃபில்ம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் இன் த சென்ஸ், கதவை 10 பேர் தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போடுறாங்கன்னும் போது, அது இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் திங். நமக்கு வந்து யூ ஃபீல் சோக்ட். அண்டு ஒரு இராணுவ குழு நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, அந்த பயம், அந்த உடைக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு தன்மை, அந்த சென்சாருக்காக சில விஷயங்கள் நாம் செஞ்சுருக்கோம். அதனால் அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது, தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போது நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்டு இந்த படத்தை பார்த்தப்போ நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்போ சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ளே whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு இராணுவ அமைப்பை பார்க்குறாங்க அப்படின்றது பல இடங்களில் இருக்குது. அவர் சொன்னார், சிலதெல்லாம் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் எல்லாமே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். ஆனால் இப்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அவங்கக்கிட்ட இவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. போராளி இளைஞர்கள் வர்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த கல்யாண வீட்டிலேருந்து சாப்பாடு போகுது. என்னம்மா சாப்பாடு, முட்டையா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமாப்பா, எங்களுக்கு இது கல்யாண வீடு, அதனால் எங்களுக்கு மரக்கறி தான், நீங்கள் வர்றீங்கல்ல, உங்களுக்காக நாங்கள் முட்டை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர் இட் ஷோஸ் அந்த மக்கள் who are not part of the war, அவர்கள் வந்து நேரடியாக போரோடு தொடர்பில்லாதவர்கள், ஆனால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க யாரோடு நிற்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் தொடர்ந்து ஒரு வார் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த மெமரி ஆஃப் அ வார் சைல்டு, இட்ஸ் த மெமரி ஆஃப் எனி ஒன் ஹூ ஹஸ் பீன் த்ரூ வார். அதில் வந்து அந்த 70-year-old ஆக்டர் ஹூ ஹேட் ஹிஸ் ட்ரீம்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம்
ஒரு 40 வருஷம் கழித்து திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கார், அவருடைய கதை இருக்குது. அண்ட் அந்த அந்த கல்யாணமாகி கிளம்பி போகிற அந்த அந்த பெண் இருக்கா, அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அந்த அந்த பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒரு வசனம் இருக்குது, டேய் இந்த துப்பாக்கியெல்லாம் அந்த துவக்கெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுங்க. தூக்கு இல்லாமல் என்ன விளையாடுறது? ஒரு போர் சூழலில் வளர்கிற ஒரு குழந்தையினுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்றத அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதமும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சரி, அண்டு அதுக்குள்ளே வந்து இருக்கிற நியாயங்கள் பேசப்படும் போது அந்த கேரக்டர்ஸுடைய சில கேரக்டர்ஸோட நியாயம் வந்து ரொம்ப ஃபீபிளான நியாயமாக இருக்கும். அது ஒரு ஒரு தோற்றத்துக்கு நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம அப்படியே அவனுக்கே தெரியுதுப்பா அது உண்மை இல்லைன்ற மாதிரியான நியாயமும் இருக்குது. அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் அண்டு ஒரு சென்சர்ஷிப் டிகாய்னு கூட சொல்லலாம் இதை, அப்படின்னு சொல்லலாம். பட் as everybody said, this film does not talk about hate, this film does not advocate violence. இது வந்து ஒரு பிரச்சார படம் இல்லை, ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பதற்காக பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இல்லை, பல 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறுப்பையோ அல்லது வன்முறையையோ பணமாக்க விரும்பாத ஒரு படம் இது. அந்த அடிப்படையில் திஸ் இஸ் a film which does not want to sell hate, caricature a race, a community, a religious sect. அதுபோல் எதுவுமே இல்லாத ஒரு படம். யாரையும் நேரடியாக விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் சம்பவங்களை சொல்லுது. ஒரு சம்பவத்தின் வாயிலாக பார்வையாளனுக்கு ஒன்று கிடைக்குது. ஏதோ ஒரு சாமியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆட்கள், அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்க ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு காட்சி தான். அதுக்குள்ளே நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அது ஒரு காட்சி தான். அது ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜரல் சீன். இட் ஹஸ் காட் நத்திங் இன் இட் பட் அ ப்ரொசீஜர், அ நார்மல் ப்ரொசீஜர் ஆஃப் சம்ஒன் டூயிங் டியூ டிலிஜென்ஸ். அப்படி தெரிய ஆட்களை திடீர்னு வந்து ஒரு மிலிட்டரி அல்லது ஒரு போலீசிங் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு செக் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது, அப்படி செக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அந்த காட்சி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது ஸோ இப்படி பல இடங்களில் ஒரு ரைட்டராக அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் the standoff where there is a conversation between the military officer and the rebel, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த ஸ்டாண்ட், இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நடக்கிற அந்த it reminded me so much of No Man's Land. அந்த No Man's Landனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் அந்த ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. இது போருடைய நேரடியான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே பேசப்பட்டிருக்கிறது. போரினுடைய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, அந்த கல்யாணம் நடக்கிற, அதை சொல்ல மாட்டேன், அந்த கல்யாணம் நடக்கிற விதம் வந்து நமக்கு அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் போக ஓகே இப்படி தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குன்னு நமக்கு அப்படியே யோசிக்கும் போது, அது நடந்து முடிந்த பிறகு கடைசி காட்சியில் இது எங்கே போய் நிற்கும், இந்த கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணினுடைய வாழ்க்கை, இது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக, போர்ச்சூழல் இல்லாதவர்களுக்கு மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஃபில்ம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது வந்து முடியலை, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இட் பிரிங்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெல்லிங் ஸ்டோரிஸ், creating stories from historical moments in our lives is the way to take forward the history to the next generation. ஏன்னா வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்படுவது, கலையால் நாம் ஒரு
கலைன்னு சொல்லும்போது கூட நிறைய ரிட்டன் லிட்ரேச்சர் இருக்குது இந்த இஷ்யூக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள இதை சொல்கிறது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கும் ஒரு கொஞ்சம் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான தொடக்கமாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த மேடையின் மூலமாக அவர் ராஜமுருகன் பேசுறதா இருக்கட்டும், வசந்தபாலன் பேசுனதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ப்ராடர் டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸையும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அகெயின் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். இது மாதிரி ஒரு படத்தை பேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். இது ரிவைசிங் கமிட்டி போகல படம் இது. ஓகே. ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதுபோல் கதைகளை சொல்கிறது தான் வந்து இந்த உண்மையை நாம் பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ப்ரோப்பகேண்டாவாக மாறுது. அண்ட் ப்ரோப்பகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் ஸோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டைசேஷனில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து பணத்தை மாற்றுறதுக்கு வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக அதனுடைய இம்பேக்டை வந்து நம்மளால் மாற்றிட முடியும். ஸோ ப்ரோப்பகேண்டாக்கு, ஹேட் ப்ரோப்பகேண்டாக்கு எதிராக நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரியான படங்களை தான் செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையில் நாம் தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இதுபோல் படங்கள் பண்ணுங்கள். அண்டு இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்டில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் விட்டாலும் அங்கே வந்து அவரால் அந்த ஈழத்தை கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் ஈழத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வேறு இடங்களில் இருக்கிறாங்க. ஸோ அதுபோல் இவருக்குள்ளே இருக்கிறத he has created, it has come out that way. ஸோ இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அது வந்து அந்த ரைட்டருக்குள்ளேருந்து, அந்த இயக்குனருக்குள்ளேருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை, ஒரு சாங்கு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு, ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து, ஒரு நியூஸில் பார்த்து, புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில், நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே, சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன்,
ஸோ ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு, நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள், அந்த செவத்தில் மாட்டியிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு இது ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல் விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுகுறது போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன். லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அதை. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணி சாரோட டயலாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன், அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்தே ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸ்கள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90s படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது.
இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்க்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் 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 அந்த நிலத்தை அந்த பேங்க்கு பறிச்சுக்கும். அப்படி தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்டேருந்து பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச மொதல் விஷயம், இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி, இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனால் தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களிலேருந்தே குட்டி குட்டி குட்டியாக அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டி குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுகிற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை வந்து அந்த நிலப்பரப்பில் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனால் உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டு கால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது, வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனால் தமிழில் ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 காரணம். ஒன்று, தணிக்கை குழு அரசியல் காரணங்கள். இரண்டாவது, அடிப்படையிலேயே இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை. ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளோ பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழில் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற, உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்குது. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக சோமிதரனுக்கு நான் சொல்கிற நன்றி என்னென்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில் ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியாக. ஆனால் மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக, மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் நீலராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி.
சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்துலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதன் உச்சமாக நீலிராவை எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால் கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியது வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்டேருந்து என்னை போன்றவர் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு, நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதையை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சுருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கலை அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமை என்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுகிறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லராக உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ஒரு செம்ம மொமெண்ட் இது. ரொம்ப இவ்வளோ நான் வந்து பார்த்து வியந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். என்னோட வெற்றிமாறன் சார்லேருந்து, நான் லோகேஷ்லேருந்து, வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subbaraj and Rana Daggubati present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks, because நீ ஒவ்வொருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி இது 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ சில கதைகள் எடுப்போம், அது வந்து நல்லா போகும்னு நினைப்போம், அப்புறம் சிலது நல்லா போகும், சிலது நல்லா போகாது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படிலாம். பட் ஆனால் இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஏன்னா இதை நம்ம இப்போ இதை தப்பாக பண்ணிட்டோன்னா இட் இஸ் இப்போ ஷோமி மாதிரி இன்னும் பல பேர் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி அந்த வார்லேண்ட்லேருந்து அவங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்டோரிஸ் டு த வேர்ல்டு அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் வெளில பேசும்போதே இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் பண்ணி முடித்ததுலேருந்து இந்த படத்தோட அவுட்புட், படத்தோட எல்லாமே வந்து இட் ஷுட் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டெம்ப்ட். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டெம்ப்ட் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டெம்ப்ட்னாலே வந்து என்ன, ஸோ இட் இஸ் நாட் இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் டுடே ஆஃப்டர் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் ஐ சமோ ஃபீல் வெரி வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இதை அதே மாதிரி கொண்டு போய் மக்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கான ஒரு என்ன கனவோடு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அது நினைவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஸோ நன்றி எவ்ரி ஒன். எல்லா பேரும் வருஷம் சொல்லாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் நம்ம தே ஆல் ஓன் த ஃபில்ம். ஸோ இவ்வளோ இயக்குனர்கள் இவ்வளோ பேர் வந்து பேசி இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். April 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷோமி, ஐ திங்க் இது எனக்கும் ஷோமிக்கும் பல வருஷமாக, ஏன்னா எனக்கு அவரோட இப்போ ரொம்ப ஜிகர்தண்டாலேருந்து தெரியும். ஜிகர்தண்டா முடிச்சதுலேருந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது மேலே என்ன சொல்கிறது, ஒரு எம்பத்தி இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதாவது அது சின்ன வயசுலனா கேள்விப்பட்ட டைம்லேருந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த வயசில் நடக்குது, இப்போ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போதும், அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும், அதுலேருந்து வேலை பார்க்க போகும்போதும், அது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து தனியாலாம் பார்க்கல. எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல. தமிழ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்போ வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த ஸோ என்னென்ன எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான் வரும். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுக்கு, அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்கள்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி ஷோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல 100 கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்குதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச்னு ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷோமிதரனுக்கு அவரோட ரொம்ப ஒரு உண்மையான ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பண்ணோம். நிறையா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது வந்து ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுலேயே ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயே வந்தார். அங்கே வந்துட்டு ஜெகமே தந்திரமில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பார். அப்புறம் ஏன்னா ரொம்ப குளிரும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பார். ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, அது என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை, நான் கொஞ்சம் அது எழுதி பண்ண போகிறப்போ நான் அப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம். ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அது பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம், ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன், இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றதுனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஷோமி சொன்னேன், என்ன அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அப்படி உட்காந்தாரு.
அவங்க மேம் போயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பேக் ஷாட் இப்போ இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு அதுதான். நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க. ஒன் மோர் டேக், செகண்ட், தேர்ட் டேக், ஃபோர்த் டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னேன். இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அட பாவி, என்ன இதுன்னா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டா ஏதோ சொன்னார். ஏதோ ஒரு இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. இவர் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகர்தண்டா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஷோமி வந்து நிறைய டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம் அவங்க 2 பேரும் அனுப்பிச்சேன். நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ஏன் வாங்க தயவுசெய்து, எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன். அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். ஷோமி பண்ணிட்டு இருப்பாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுச்சு. ஏன்னா அவர் நிறைய டேக் போறாரு அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, படம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு, ஏன்னா இந்த கதையை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட். அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பட் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா, எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஊரில் உட்காந்து பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கனால வந்து பட் ரியாலிட்டி, ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் எல்லாருமே சனந்த்லாம் அப்படி தான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்த்லாம் அவன் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதரா அப்படின்னு. ஏன்னா அப்படின்னு கேட்பான். இருக்காதரா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. கடைசியில் பார்த்தா வந்து இல்லை சனந்த் உனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க. பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்றைக்கி வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் யூ ஹவ் பீன் சப்போர்ட்டிவ் டு மீ, ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 2-3 days பிஃபோரே பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றோம். படம் பார்த்துட்டு நீங்களும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.